ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படை தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் வலிமையை அதிகரிப்பதற்கு ஒரு முக்கியமான திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது இந்திய கடற்படைக்கு 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்திய கடற்படை வாங்குறாங்க, இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா வாங்க உள்ள ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்ல ஒரு முக்கியமான சிஸ்டம் இணைக்கப்பட உள்ளது, அந்த சிஸ்டத்தோட முக்கியத்துவம் என்ன, இதன் மூலமா இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்களோட வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், டிஆர்டிஓ ஹெலினா மற்றும் துருவாஸ்திரா அப்படிங்கிற 2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு டிஆர்டிஓ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹெலினா மற்றும் துருவாஸ்திரா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களோட செயல்திறன் என்ன, இந்த மிசைல்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்தியா ஒரு 3 லேயர்கள் கொண்ட ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருப்பதா ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். தற்போது அந்த 3 லேயர்கள் கொண்ட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல புதிதாக ஒரு லாங் ரேஞ்ச் இன்டர்செப்டார் மிசைல் இணைய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இணைய உள்ள இன்டர்செப்டார் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல் மூலமா இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டில என்ன முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க. தற்போதைய நிலையில இந்திய கடற்படையில 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் 16 கன்வென்ஷனல் பவர்டு சப்மரீன்களும் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த 16 கன்வென்ஷனல் பவர் சப்மரீன்கள்ல பெரும்பாலானவை மிகவும் பழைய நீர்மூழ்கி கப்பல்கள். அதிகபட்சமா 10 வருடங்கள் வேணா இந்த கப்பல்களை இந்திய கடற்படையில் பயன்படுத்த முடியும். அதனால இந்திய கடற்படைக்கு புதிதாக கன்வென்ஷனல் நீர்மூழ்கி கப்பல்கள் தேவைப்படுது. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படை தன்னுடைய கன்வென்ஷனல் பவர் நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு பல முயற்சிகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சமீபத்துல 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்திய கடற்படை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் இந்திய கடற்படையின் கோரிக்கையை ஏற்று 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களுக்கு அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டியை கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா இன்னும் கூடிய விரைவில் 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை கட்டுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களும் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் பொழுது இந்திய நீர்மூழ்கி கப்பல்களுடைய படையின் செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா புதிதாக வாங்க உள்ள இந்த 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்ல பெருமளவுல இந்திய தயாரிப்பு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிகளுக்கு தங்களுடைய உபகரணங்களை விற்பனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே வேளையில இந்திய கடற்படையிலிருந்து பழைய நீர்மூழ்கி கப்பல்கள் ரிட்டையர்ட் செய்யப்பட்டாலும் இந்த 3 கப்பல்கள் அடுத்தடுத்து இந்திய கடற்படையில் இணையும் பொழுது இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி படையணியின் வலிமை குறையாம இருக்கும். சமீப காலமா டிஃபென்ஸ் டெக்னாலஜில பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருது. அதனால தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களோட செயல்திறனை அதிகரிப்பதற்கும் இந்திய கடற்படையும் மஸ்கான் டாக் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து சில திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா நமது நீர்மூழ்கி கப்பல்ல உள்ள பழைய உபகரணங்களை நீக்கிட்டு தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்படும் உபகரணங்களை இணைக்கும் பணியையும் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் அவுடேட்டட் ஆகாம தொடர்ந்து அப்டேட் செய்யப்பட்டு வருது. ஒரு யுத்த நேரத்துல நமது கடற்படையில பழைய தொழில்நுட்பம் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்துச்சுன்னா அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட எதிரி நீர்மூழ்கி கப்பல்களால் நமது கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இது போன்ற நிலைமை இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்ந்து அப்கிரேட் செய்யப்பட்டு வருது. இந்திய கடற்படையில ஏற்கனவே 6 ஸ்கார்பியன் கிளாஸ்
நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனா தற்போது இந்தியா புதிதாக கட்டவுள்ள இந்த 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்ல கிட்டத்தட்ட 1000 புதிய சிஸ்டங்களை இணைக்க இருப்பதா சொல்லப்படுது. இதன் மூலமா ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை விட இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டதா இருக்கும். அது மட்டும் இல்லாம டிஆர்டிஓ நிறுவனம் ஒரு ஃபியூல் செல் பேஸ் ஏபிஐ சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஏபிஐ சிஸ்டத்தையும் இந்தியா புதிதாக கட்ட உள்ள இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்ல இணைக்க போறாங்க. இதன் மூலமா இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்னால எப்படி அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பல நாட்கள் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியுமோ அதே போன்று இந்த புதிய ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்னாலையும் அதிக நாட்கள் நீருக்கு அடியில் பதுங்கி இருக்க முடியும். ஏற்கனவே இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்க 6 பழைய ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களையும் டிஆர்டிஓ நிறுவனம் உருவாக்கியிருக்க இந்த ஏபிஐ சிஸ்டம் இன்னும் கூடிய விரைவில் இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்களோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா கட்ட உள்ள இந்த 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவின் மேசகன் டாக் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் பிரெஞ்சு நேவல் குரூப் நிறுவனமும் இணைந்து உருவாக்க போறாங்க. இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் 1900 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் 70 மீட்டர் நீளமும் 6.2 மீட்டர் அகலமும் 5.8 மீட்டர் உயரமும் கொண்டதா இருக்கும். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்னால நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 37 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே நீருக்கு மேற்பரப்புல 22 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள்னால அதிகபட்சமா 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்னால தொடர்ந்து 50 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்னால அதிகபட்சமா 1150 அடி ஆழத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல டார்பிடோக்களை லான்ச் செய்வதற்கு 6 டார்பிடோ டியூப்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து SM-39 எக்ஸோசாட் ஆன்டிஷிப் மிசைல், A3SM மைகா ஆன்டிஷிப் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை ஏவி தாக்குதல் நடத்த முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால 30க்கும் மேற்பட்ட கடல் கன்னிவெடிகளை எடுத்து சென்று நீருக்கு அடியில் நிலைநிறுத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் பொழுது இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட இந்தியாவின் பாதுகாப்பை இந்திய கடற்படையால் உறுதி செய்ய முடியும். இரண்டாவது அப்டேட், டிஆர்டிஓ நிறுவனம் ஹெலினா மற்றும் துருவாஸ்ட்ரா அப்படிங்கிற 2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த 2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களும் இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையின் பயன்பாட்டிற்காக டிஆர்டிஓ நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த 2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களோட அத்தனை சோதனைகளும் முடிக்கப்பட்டு தற்போது அதிக எண்ணிக்கையில தயாரிப்பதற்கான ஒப்புதலுக்காக காத்திருக்கு. இன்னும் கூடிய விரைவில் துருவாஸ்ட்ரா மற்றும் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை அதிக எண்ணிக்கையில தயாரிப்பதற்கான ஒப்புதலை இந்திய அரசாங்கம் கொடுக்க போறாங்க. துருவாஸ்ட்ரா மற்றும் ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களோட தொழில்நுட்பத்தை ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு கொடுக்க போறாங்க. இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனி அதிக அளவுல மிசைல்களை மாஸ் ப்ரொடக்ஷன் செய்ய போறாங்க. இதனால வரும் காலத்துல இந்திய தரைப்படை மற்றும் இந்திய விமானப்படை பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்கள்ல இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் பெருமளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியா பயன்படுத்தி வரும் ALH ருத்ரா மற்றும் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள்ல இந்த 2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளது. ALH ருத்ரா மற்றும் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களோட பிரதான ஆயுதமே அந்த ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள் தான். தற்போதைய நிலையில இந்த 2 ஹெலிகாப்டர்களையும் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் இணைக்கப்படவில்லை. அதனால ஹெலினா மற்றும் ருத்ரா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை மாஸ் ப்ரொடக்ஷன் செய்து இந்த ஹெலிகாப்டர்கள்ல இந்தியா இணைக்க போறாங்க. துருவாஸ்ட்ரா மற்றும் ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. இந்த மிசைல்கள்ல லாக் ஆன் பிஃபோர் லான்ச் தொழில்நுட்பம், ஃபயர் அண்ட் ஃபர்கெட் தொழில்நுட்பம் போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைல்களை டேங்குகளை நோக்கி லான்ச் செய்தால் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்த மிசைல்கள்னால டைரக்ட் ஹிட் அட்டாக் மோட் மற்றும் டாப் அட்டாக் மோட்ல இயங்க முடியும். இதனால தாக்கப்படும் டேங்குகள் பெருமளவுல சேதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள்னால சாதாரண கன்வென்ஷனல் ஆர்மர்கள் மற்றும் ரியாக்டிவ் ஆர்மர்களையும் துளைத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஹெலினா மற்றும் துருவாஸ்ட்ரா மிசைல்கள்னால அனைத்து விதமான தட்பவெட்ப மற்றும் காலநிலை
ஷிப்டுகள்லையும் இயங்க முடியும். இந்த மிசைல்களை பயன்படுத்தி இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் தாக்குதல் நடத்த முடியும். துர்வாஸ்திரா மற்றும் ஹெலினா மிசைல்கள் சோதிக்கப்படும் பொழுது கிடைத்த டேட்டா வச்சு பார்க்கும் பொழுது இந்த இரண்டு மிசைல்களும் தான் உலகின் தலை சிறந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களா இருக்குது. இதனால வரும் காலத்துல பல நாடுகள் இந்தியாவிடம் இருந்து இந்த இரண்டு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹெலினா மற்றும் துர்வாஸ்திரா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் நாக் மிசைல பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல்கள் 43 கிலோகிராம் எடை கொண்டது. ஹெலினா மற்றும் துர்வாஸ்திரா மிசைல்கள்னால அதிகபட்சமா 8 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்கள்னால 7 முதல் 10 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டேங்குகள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். இந்த இரண்டு மிசைல்கள்லயும் 2-வே டேட்டா லிங்க் சிஸ்டம் இருக்கு. இதனால டார்கெட் தொடர்பான இன்புட்டை ஹெலிகாப்டர்கள்ல இருந்து மிசைல்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராரெட் ஹோமிங், மில்லிமீட்டர் வேவ் ஆக்டிவ் ரடார் ஹோமிங் போன்ற கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைல்களால் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். ஹெலினா மற்றும் துர்வாஸ்திரா மிசைல்கள்னால அதிகபட்சமா 828 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அடுத்த அப்டேட், நம்ம சேனல்ல இந்தியா ஒரு 3 அடுக்கு கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க உள்ளதா செய்தி வெளியிட்டு இருந்தோம். அந்த 3 அடுக்கு கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல தற்போது புதிதாக ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல் இணைக்கப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே இந்தியா தயாரித்து வரும் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ER-SAM அப்படிங்கிற எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட உள்ளது. இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல இஸ்ரேல் நாட்டின் MR-SAM மிசைல பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. MR-SAM மிசைல்ல அடிஷனலா ஒரு பூஸ்டர் ஸ்டேஜை இணைப்பதன் மூலம் அந்த மிசைலோட ரேஞ்ச 70 இருந்து 150 கிலோமீட்டரா அதிகரிக்க முடியுது. இரண்டாவதா XR-SAM அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலையும் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இணைக்க போறாங்க. இந்த மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஃபைட்டர் ஜெட் போன்ற வான் இலக்குகளையும் 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள அவாக்ஸ் மற்றும் ரிஃப்யூலர் விமானங்களையும் தாக்கி அழிக்க முடியும். ஆனா 300 கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்துல உள்ள சிறிய அளவு கொண்ட டார்கெட்டுகளை தாக்குவதற்கு இந்தியாவிடம் தற்போது மிசைல்கள் இல்ல. இதன் காரணமாக தான் இந்தியா இந்த புதிய இன்டர்செப்டார் மிசைல இணைக்க போறாங்க. இந்த புதிய இன்டர்செப்டார் மிசைல்னால அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளையும் மிக துல்லியமா தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட் விமானம், இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான டார்கெட்டுகளை இந்த புதிய இன்டர்செப்டார் மிசைல்னால தாக்கி அழிக்க முடியும். DRDO இந்த புதிய இன்டர்செப்டார் மிசைல ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல பேஸா வச்சு டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த புதிய இன்டர்செப்டார் மிசைல் இந்தியா டெவலப் செய்து வரும் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இணைக்கப்பட்டால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்தியா டெவலப் செய்து வரும் இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நிகரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உள்நாட்டிலே இந்தியா தயாரிப்பதன் மூலம் இந்திய வான்பரப்ப ஒரு யுத்த நேரத்துல பாதுகாத்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இந்திய நகரங்களை எதிரிகளின் மிசைல் மற்றும் விமான தாக்குதல்ல இருந்தும் பாதுகாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.